ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசினுடைய ஒரு கல்வி உதவித்தொகை திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 12,000 கல்வி உதவித்தொகை கிடைக்குது. அந்த திட்டம் குறித்து தான் தற்போது பார்க்க போகிறோம். மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி தேர்வு உதவித்தொகை NMMS அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள திறமையான மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 12,000 உதவித்தொகை வழங்குது. இந்த அரிய வாய்ப்பை தமிழக மாணவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற விவரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். NMMS தேர்வு மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் நடத்தப்படும் ஒரு முக்கியமான தேர்வு. இதன் நோக்கம் 8ஆம் வகுப்பு படித்து வரும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள திறமையான மாணவர்கள் 10ஆம் வகுப்பு வரையிலும் தங்களது படிப்பை தொடர்வதை ஊக்குவிப்பதற்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் மாதத்திற்கு ரூ. 1000 வீதம், வருடத்திற்கு ரூ. 12,000 உதவித்தொகை வழங்கப்படுது. 4 ஆண்டுகளுக்கு மொத்தம் ரூ. 47,000 உதவித்தொகை இந்த திட்டத்தின் மூலமாக பெற முடியும். இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு ஆண்டும் 1,00,000 பேருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. அதுவும் இந்தியாவில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். தனியார் பள்ளி, கேந்திரியா வித்யாலயா பள்ளிகள் மற்றும் நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. மாணவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் வருடத்திற்கு 3,00,000 மிகாமல் இருக்கணும். 7ஆம் வகுப்பு தேர்வில் குறைஞ்சபட்சம் 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். பட்டியல் ஜாதி மற்றும் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு 5% மதிப்பெண் தளர்வும் உண்டு. அதாவது 50% மதிப்பெண்கள் எடுத்தால் போதுமானது. NMMS தேர்வு 2 பகுதிகளை கொண்டது. மனத்திறன் தேர்வு மற்றும் கல்வித்திறன் தேர்வு. அந்த அடிப்படையில் தான் தேர்வு நடத்துகிறாங்க. மனத்திறன் தேர்வில் பகுத்தறிவும் திறன், எண் தொடர்புகள், படத்தொடர்புகள் போன்ற கேள்விகள் இடம்பெறும். கல்வித்திறன் தேர்வில் 7 மற்றும் 8ஆம் வகுப்பு அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் கணித பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படுது. விண்ணப்ப செயல்முறை மற்றும் தேர்வு தேதி குறித்த அறிவிப்புகள் பொதுவாக அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் வெளியாகும். தமிழக கல்வித்துறையின் மூலம் இந்த தேர்வு நடத்தப்படுது. ஆர்வமுள்ள மற்றும் தகுதியுள்ள மாணவர்கள் தங்களது பள்ளி ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு மேற்கொண்ட தகவல்களை நீங்கள் கேட்டு பெற்று இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதற்கான வெப்சைட்டு scholarship.government.in இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கான தேர்வு அறிவிப்பு அக்டோபர் அல்லது நவம்பர் காலகட்டத்தில் வெளியிடப்படும். அப்போது இந்த வாய்ப்பை 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்திக்கிங்க. நன்றி.